ராஜா குறித்து தாவேக பொருளாளர் விமர்சனம் செய்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசியலில் அங்குட்டும் இங்குட்டும் எங்கிட்டும் இல்லாதவர் என ராஜா குறித்து தாவேக பொருளாளர் வெங்கட் விமர்சனம் செய்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவரின் செயல்பாடுகளை அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜா நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்திருந்தார். குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டிய ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் முடிந்தால் நிரூபிக்கட்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் 234 தொகுதிகளில் போட்டியிடாத கட்சி, அவர்கள் என்ன வாக்கு வங்கி இருக்கின்றது என்பது தெரியாத கட்சி, எனவே அவர்களை பற்றி பேச வேண்டாம் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட் தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அரசியல் விடுகதை என்கின்ற தலைப்பில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார். அரசியலில் அங்கிட்டும் எங்கிட்டும் இல்லாதவர், நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியை சேர்ந்தவர், எம்எல்ஏ பதவிக்காக கருணாநிதியிடம் கையேந்தியவர், தனது அபரிதமான செல்வாக்கில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் எல்லா எதிர்க்கட்சி நபர்களையும் எளிதாக வெற்றி பெற செய்பவர், தமிழ்நாட்டிற்கு சிறுநீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர், சாரட் வண்டியில் மட்டும்தான் ஏறுவேன் என போலீசாரிடம் வேறு அப்பம் சுட்டவர், யார் அந்த அரசியல் சிங்கர், குறிப்பு காரைக்குடியிலேயே தவழ்ந்தவர் என ராஜாவை தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கட் தற்பொழுது விமர்சித்திருக்கின்றார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் தற்பொழுது ராஜாவும் விமர்சித்திருந்தார். அதற்கு கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு காட்டமான பதிவை அரசியல் விடுகை என்ற தலைப்பில் பதிவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.